என்னங்க? நான் முன்னாடி கிளம்புறேன். யாருக்கும் தெரியாம பின்னாடி நீங்க வந்துருங்க. எங்கங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே, ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. என்னடி? வாங்க. என்ன அங்க பாருங்க. ஐயோ, யாருக்காச்சும் தெரிஞ்சிடுச்சுன்னா? முதல்ல பதட்டப்படாதீங்க, நார்மலா இருங்க. பாத்தீங்களாமா, 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. என்னடி பேச போறாங்க? அஞ்சலி ஸ்கூல் போயிட்டாளா? லஞ்ச் கட்டிட்டீங்களா? அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பேச்சா? தெருமுனையில என்னோட கார்ல வெயிட் பண்றேன். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்துருங்க. ஐயோ, பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. உங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாத்தியா, எப்பவுமே உனக்கு சந்தேகம் தாண்டி. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் பேசினாலே தப்பாதாம தெரியுது. சரி, வந்துருங்க. துணிய காய போட்டல. பிரியா, கிளம்புறேன். அம்மா வரமா? பிரியா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. போய் வேலையை பாரு. தீபா, எங்கம்மா கிளம்பிட்ட? அது சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்கதான் கேகே நகர்ல இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, இங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்களா? இருக்காங்க, தூரத்து சொந்தக்காரங்க. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வரேங்க. வாங்க. இவ எங்கம்மா போறா? அதான் சொன்னாலடி, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறேன்னு. இல்லம்மா, இவ திருன்னு முடிச்சிட்டு போறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி 5 நிமிஷம் கூட ஆகல, பின்னாடியே இவ போறா. அன்னைக்கு மாதிரி 2 பேரும் எங்கயாவது தனியா மீட் பண்ணி பேச போறாங்களோ? நீ டிவி சீரியல் பார்த்து பார்த்து உன் புத்தி கெட்டு போச்சு. அவன் ஆபீஸ் போறான், இவ எங்கேயோ போறா. நீ எதுக்கு 2த்தையும் முடிச்சு போடுற? வாடி உள்ள வா.
ஏய் என்னடா ஆச்சு? டாடிமா. டாடியா? எங்க? நீ உன் டாடிய பாத்தியா? ஐயோ மம்மி, நான் டாடிய பார்க்கல. அப்புறம் ஏன்டா காரை நிறுத்த சொன்ன? டாடி எதிர்க்க போறான். அப்படியே ரோடோட திஞ்சிட்டு பாரு. கூட்டத்துறான்னு பாத்தியா? டாடி இருக்கிற இடத்துல தான் ஒரு கார் இருக்கும். என்னடா சொல்ற? அங்க பாரு. கோவிலுக்கு வெளியில டாடியோட கார் இருக்குது. மா, அது சந்தோஷ் கார் தான்மா. ஆமா. வா வா, உன் டாடி இங்கதான் இருக்கான் போல இருக்கு. வா. டாடி. மம்மி, டாடி. டாடி. அஸ்வந்த், டேய் நீ எப்பறா இங்க? டேய் என்னடா அஸ்வந்த்? டாடி, உங்களுக்கு என்னாச்சு டாடி? ஏன் டாடி கண்ணில் கட்டு போட்டீங்க? அது வந்து சந்தோஷ், என்னாச்சு சந்தோஷ்? அது அது வந்து ஐயோ சந்தோஷ், இவ்ளோ நடந்திருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சந்தோஷ். ஏன் சந்தோஷ் இப்படி பண்ண? நாங்க உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா சந்தோஷ்? டாடி, நீ ஏன் டாடி வீட்டுக்கு வர மாட்டீங்க? அது அது வந்து எனக்கு தெரியும் டாடி, நீங்க ஏதோ ஒரு ஆட்டியை தேடிட்டீங்க. அங்க கிடைச்சாதான் வீட்டுக்கு வருவீங்க இல்ல? என்னடா பேசிட்டு இருக்க? உண்மையா பேசுறேன் டாடி, எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க எதுக்கு வீட்டுக்கு வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அறிவில்ல உனக்கு? உன்னை யார் இவனை இங்க கூட்டிட்டு வர சொன்னா? சந்தோஷ், இங்க நீ இருப்பன்னு தெரியாது சந்தோஷ். நீ இல்லாம நாங்க எல்லாரும் வீட்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுறோம். அதுவும் இவனை வீட்ல தனியா விட்டுட்டு நான் எப்படி வருவேன்? அவன் டாடி டாடின்னு கேட்டுட்டு இருக்கான். நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீயே சொல்லு. டாடி, உங்களுக்கு ஏன் டாடி இப்படி ஆச்சு?
மறுபடியும் நீங்க என்ன பார்க்க முடியாதா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இது ஒரு டெம்பரரி ஐ லாஸ் தான். அப்பாவை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டாரா. சீக்கிரமே கண் பார்வை கிடைச்சிடும்னு சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாதடா. டாடி கூடிய சீக்கிரம் உன்னை மறுபடியும் பார்ப்பேன். டாடி, ஏன் டாடி இங்க வந்து இந்த வேலைலாம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க? டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. இது வேலை இல்ல, கோயில் திருப்பணிடா. அப்படின்னா அப்படின்னா சாமிக்கு நம்ம வேலை செஞ்சா சாமி நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும்டா. முதல் நாள் தானே வேலை செஞ்சா கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. சாமி அப்படிதானா? அது வந்து சாமி அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா, அப்புறம் கண்ணை குத்திடும். பாட்டி, இந்த சாமி தானே எங்க அப்பா வேலை செஞ்சாரு. அப்படியே அவங்க கண்ணு புடுங்குச்சு. எங்க அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற சாமி எல்லாம் வேஸ்ட். ஏய், அறிவில்லை உனக்கு? குழந்தைய போய் அடிச்சிட்டு இருக்க. பின்ன அவன் ஏடா குடும்பமான கேள்வி எல்லாம் கேக்குறான் சந்தோஷ். உன்னை பத்தி கேக்குறான், சாமிய பத்தி கேக்குறான், என்ன பத்தி கேக்குறான். தினமும் யார் அவங்கன்னு அவளை பத்தி கேட்டேன்னு சாகடிக்கிறான். நான் என்ன பதில் சொல்றது? குழந்தை கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதா நம்மளோட வேலையே. அவன் அப்படிதான் கேட்பான். நீயும் நானும் பதில் சொல்லிதான் ஆகணும். டாடி, அம்மா நடிக்கும் போதுலாம் எனக்கு அழகு வரல டாடி. ஆனா நான் வீட்டில் அப்ப எனக்கு அழுகையா வருது டாடி. உங்க குரல் கேட்காதப்ப எனக்கு அழுகையா வருது டாடி. டாடி, நான் உங்களை வெறுப்பேத்துவேன், நீ என்ன திட்டுவீங்க. இப்பெல்லாம் அது இல்லையே டாடி. டாடி, நீங்க இல்லாதப்ப வீடு ஒரு மாதிரியா இருக்கு டாடி. நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிக்குது டாடி. ப்ளீஸ் டாடி, என் கூட வந்துருங்க டாடி. நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா சந்தோஷ், தயவு செஞ்சு எங்க கூட வீட்டுக்கு வந்துடு சந்தோஷ். வீட்டு பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா அதுல போய் திருப்பணி செய்யலாம். நான் கூட ஹெல்ப் பண்றேன் சந்தோஷ். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடு சந்தோஷ். சந்தோஷ், நீ என் கூட பேச வேண்டாம். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடு சந்தோஷ், ப்ளீஸ். டாடி, வாங்க டாடி, வீட்டுக்கு போலாம். டே அஸ்வின், அழாதடா. டாடி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துறேன்டா. ஆண்டி, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சந்தோஷ், கூட்டிட்டு போவா. டாடி, சீக்கிரம் வந்துருங்க டாடி. சரிடா செல்லம், நீ போ, நல்லா படி. என்ன வாடா. சந்தோஷ், குழந்தைன்னு எவ்வளவு கேள்வி கேக்குறான் தெரியுமா? வாய மூடு. அறிவில உனக்கு? கோயில் திருப்பணி, நேர்த்தி கடன் எல்லாம் குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த சேவை எல்லாம் செஞ்சு முடிச்சாதான் செல்வி எனக்கு திரும்ப கிடைப்பா. வாழ்நாள் முழுக்க இந்த கோயிலே இருக்க நான் தயாரா இருக்கேன். நான் வர்றப்ப நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். இப்பவும் சொல்றேன், செல்வி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் நான் வீட்டுக்கே வருவேன். அவளுக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணா தாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சரி சந்தோஷ், உனக்கு எப்ப விருப்பமோ அப்பவே நீ வீட்டுக்கு வா. உனக்காக நானும் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்க தயாரா இருக்கேன்.
நான் உனக்காகவே காத்துட்டு இருப்பேன் சந்தோஷ். பாட்டி விடு இருடா, பாட்டி. சொல்றது கேளு, வா விடு போலாம். பாட்டி. என்னம்மா சொல்ற? சொல்றேன்ல, பாட்டி, விடு. மாயா இவன் அவங்க அப்பா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறான்டி. டாடி. ஏய் அஸ்வந்த், டாடி அஸ்வந்த், டேய் அஸ்வந்த், டாடி டாடி அஸ்வந்த், அஸ்வந்த், ஒண்ணும் இல்லடா, அழாதடா. டாடி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாடி. ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க டாடி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க டாடி. டேய் அழாதடா. அப்பா சீக்கிரம் வந்துருவேன்டா. டாடி, please டாடி. Please டாடி. டாடி. சீக்கிரம் வந்துருங்க. வீட்டுக்கு தெரியாம எதுக்குங்க? பதட்டப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது பிரியாவோட ஹஸ்பண்ட் கௌதம் ஆச்சே. இவர் என்ன ஒரு லேடி கூட, அதுவும் கையில மாலையோட நிக்கிறாரு. பிரியா கிட்ட சொல்லியே ஆகணுமே. சார் டைம் ஆயிடுச்சு, ஹில் ஸ்டேஷனுக்கு ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் உள்ள வாங்க. சரி. ம். ஹலோ பிரியா, நான் ராதாக்கா பேசுறேன். சொல்லுங்க அக்கா. குன்றத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஒரு வேலையா வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க அக்கா. உன் புருஷன் ஒரு பொண்ணு கூட மாலையும் கையுமா இங்க நின்னுட்டு இருக்காரு. என்னது? என்னக்கா சொல்றீங்க? ஒரு பொண்ணு கூடவா? அவர் தானே, நல்லா பாத்தீங்களா? ஏய், உன் ஹஸ்பண்ட நான் பார்த்தது இல்லையா? கன்ஃபார்மா உன் ஹஸ்பண்ட் கௌதம் தாண்டி. அவரு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு வந்திருப்பாருக்கா. அவரை பார்த்தா இன்னொருத்தரோட கல்யாணத்துக்கு கையெழுத்து போட வந்த மாதிரி தெரியல. அக்கா உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குல்ல? இருக்கு. அவங்கள போட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்புறீங்களா? சரி, உடனே எடுத்து அனுப்பு. என்னடி பிரியா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? உங்க புள்ள எவ்வளவு ஒருத்தி கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மாலை கைமா நின்னுட்டு இருக்காராம். என்னடி சொல்ற? வேற யாரா இருக்கும்? அவ கூட தான் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். தீபாவா? அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியாம ரகசியமா பேசும்போதே நான் இறங்கி போய் நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப எதுல வந்து நிக்குதுன்னு பாருங்க. ஏய், அவசரப்படாத.
சீக்கிரம் வா. ஏய் பிரியா, பாத்துடி, பாத்து ஓட்டு.